விவோ அவங்களோட வி சீரியஸில் இப்போ புதுசாக V60e அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் V60 சீரியஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். V60யோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ டேரக்ட் சன்லைட் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது அண்ட் கூடவே DCI P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு SGSோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டியூரபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7360 டர்போ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர்னே சொல்லலாம். உங்களோட யூஸ் கேஸ் ஹெவியாக கேமிங் ப்ளே பண்ண மாட்டீங்க, ரெகுலர் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை கொஞ்சம் ஹெவி டாஸ்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா மேபி இந்த ப்ராசர் உங்களுக்கு சூட் ஆகும். பட் ஹார்ட் கோர் கேமர் உங்களுக்கு ஹையர் FPS ஃப்ரேம் ட்ராப்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே சில இடத்துல ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் கேஷுவலாக ப்ளே பண்ணுறீங்கன்னா எந்த வித ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12 GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 256 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 200 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் இதுதான் கீ செல்லிங் பாயிண்ட்டாக அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த சென்சாருக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் அண்ட் கூடவே உங்களுக்கு 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 85mm உங்களால் போர்ட்ரேட் இமேஜிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஃபோக்கல் லென்த் மாதிரி தான். அண்ட் செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே விவோட யூனிக் லைட்டான ஆரா லைட் ஆப்ஷன் இந்த ரியர் LEDயில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6500 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு NFC சப்போர்ட், IR பிளாஸ்டர் அண்ட் கூடவே 360 டிகிரியில் ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனாவும் இருக்குது. ஸோ இதனால் கனெக்டிவிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் கூடவே உங்களுக்கு IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பார்த்தோம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான FunTouchOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பேசும்போது AI ஃபீச்சர்ஸ் ஜென்ரலாக என்னென்ன AI ஃபீச்சர்ஸ் FunTouchOSல இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்து வந்திருக்காங்க. இந்த AI கேப்ஷன்ஸாக இருக்கலாம், AI எரேசராக இருக்கட்டும், ஸ்மார்ட் கால் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் கூகுளோட ஜெமினி ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 29,999க்கும் 8,256 உங்களுக்கு 31,999க்கும் அண்ட் 12,256 உங்களுக்கு 33,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீல் பண்ணி தான் ஒரு ஃபோன் வாங்கணும். அதுவும் ஓரளவுக்கு பெட்டரான டிஸ்பிளே, பெட்டரான கேமராஸ் அண்ட் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகலாம். நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருந்தீங்கன்னா விவோவில் இதோட பெட்டரான ஃபோன்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா விவோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.